फ्रेंड्स நம்ம மணப்பெண் சமையல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स ரொம்ப சிம்பிள் தான் சில டிப்ஸ் நான் கொடுக்கிறேன் அதுபடி வைங்க ரொம்ப டேஸ்டா வரும் வாங்க சேனலுக்குள்ள போலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स முதல்ல கடாய் வச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு 6 கரண்டி அளவு போட்டுக்கோங்க எண்ணெய் அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு அடுத்து வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க फ्रेंड्स அடுத்து ஒரு முழு பூண்டு நான் நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இத நம்ம ஒண்ணும் பாதியமா நசுக்கிக்கலாம் பூண்டு இன்னும் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்மளோட கருவாட்டு குழம்பு பாருங்க நான் மொத்தமா வந்து நசுக்கிட்டேன் இது அப்படியே எடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்துல ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா 3 பழமான தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியெல்லாம் நறுக்கணும்ன்ற அவசியம் இல்ல மீடியமா நறுக்கிக்கோங்க இதையும் ஆட் பண்ணிடுங்க फ्रेंड्स அடுத்து சிட்டிகை மஞ்சள் பொடி சிட்டிகை பெருங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வதங்குறதுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்ல சுருங்க வதங்க விடுங்க அப்பதான் உங்களோட கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியா வரும் இந்த டைம்ல ஒரு கை அளவு நீங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இத நல்லா கிளறி விட்டுட்டு இத நல்லா வேக வெச்சிரலாம் அதுக்குள்ள நம்ம வந்து புளி பாருங்க நான் ஒரு சின்ன உருண்டை அளவு எடுத்துர்க்கேன் நல்லா ஊற வச்சிருக்கேன் இத கரைச்சிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்குள்ள நீங்க இத கரைச்சி ரெடி பண்ணிடுங்க இந்த மாதிரி கை வச்சு வடிகட்டினீங்கன்னா உள்ள இருக்க திப்பிலாம் வந்து கீழ இறங்காம இருக்கும் வெறும் தண்ணி மட்டும் கரெக்ட்டா ஃபில்டர் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் फ्रेंड्स இதே மாதிரி அடுத்து தண்ணி ஊத்தி நல்லா புளியில இருக்க கொழக்கழப்பு போற அளவுக்கு நீங்க நல்லா வந்து கரைச்சிக்கோங்க फ्रेंड्स இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்கிடுச்சு இந்த டயத்துல காய்கறிகளை போட ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு முருங்கக்காய் எடுத்துர்க்கேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் சீவி அடுத்து வந்து நான் வந்து 2 கத்திரிக்காய் வந்து நீட் வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுருங்க மசாலாவோட அடுத்து நான் வந்து 2 கைப்பிடி அளவு மொச்சக்கொட்டையை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்மளோட மசாலால ஆட் பண்ணிடுங்க फ्रेंड्स மொச்சை வேக வைக்கும்போதே அதுல லைட்டா உப்பு போட்டு வேக வச்சிருங்க அப்பதான் வந்து மொச்சக்கொட்டையில உப்பு ஏறி இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு மொச்சக்கொட்டை ரொம்ப முக்கியமான ஒன்னு फ्रेंड्स அதே மாதிரி முருங்கைக்காவும் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் சேர்ந்தாதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால நான் போடுற காய்கறிகளை அப்படியே போட்டு செய்யுங்க அப்பதான் உங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து நான் வந்து பிபிக்காக ஒரு மருந்து வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சுண்டக்காய் வச்சு அதுல நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இத நீங்க சேர்த்து பாருங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் வேணும்னா நான் வந்து மேலே வந்து ஐகான்ல கொடுக்கிறேன் அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேரா அந்த பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்றது வந்து உங்களுக்கு போய்டும் நீங்க அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டு எந்த கார குழம்பு எந்த கருவாட்டு குழம்பு வச்சாலும் நீங்க அந்த பவுடரை லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स இப்போ நான் வந்து மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் புளி தண்ணில வந்து எந்த காயுமே வேகாது சோ ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி எல்லா காயும் வேக வச்சிட்டு காய் எல்லாம் முக்கால் பதம் வெந்த பிறகு நீங்க புளி கரைச்சு வச்சிருக்க தண்ணியை ஊத்திடணும் फ्रेंड्स கருவாட்டை இப்ப கழுவிடலாம் நான் வந்து சுட தண்ணில அதாவது வெதுவெதுப்பான தண்ணில வந்து கருவாட்டை போட்டு ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணுங்க சைடுல இருக்கிற தோல் எல்லாம் பிச்சிருங்க ஃபர்ஸ்ட்
இந்த செதில்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் மாட்டோம், அதனால் இது தேவையில்லை, நம்ம பிச்சிடலாம். பிச்சுட்டு தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்க கொழுப்பு எல்லாமே உங்களுக்கு போயிட்டு கருவாடு ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூடான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கருவாடு வந்து ரொம்ப வெந்து போயிட்டு புட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப லைட்டான வெதுவெதுப்பான சுடு தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 தடவை நார்மல் வாட்டர், ஐஸ் வாட்டரும் கிடையாது, ஹாட் வாட்டரும் கிடையாது, சாதாரண தண்ணியில் வந்து 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. உங்கள் கருவாடு ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும், கவுச்ச ஸ்மெல்லும் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவாடை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் நான். நம்ம குழம்புல போடுற வரைக்கும் வந்து தண்ணியில் லைட்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வடிகட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து மேலே எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணி வந்து ரொம்ப திக்காக கரைக்காதீங்க, நீங்கள் போட்ட புளியில் சக்கை வர அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காட்டின அளவு மட்டும் புளி எடுத்துக்கோங்க, ஏன்னா இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும் உங்கள் குழம்பு, அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அடியோடு கிளக்கி விடுங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிருக்கும், அதனால் வந்து அடியோடு கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பட் கருவாடில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ பார்த்து போடுங்க உப்பை. வேணும்னா சாப்பாடு சாப்பிடும் போது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பட் குழம்புல உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா வந்து உப்பு வந்து கருவாட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கரெக்டான பதம் வந்துருச்சு. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தொக்கு மாதிரி ஆகிடும், ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டயத்தில் நான் கழுவி வச்சுருக்க கருவாடை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம குழம்புல வந்து அப்படியே பரவலாக போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவாடு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பட் கருவாடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வர வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா வந்து உடஞ்சிரும் இல்லை குழஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ 2 கொதி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோட காய்கறிலாம் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம கருவாட்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது நம்ம குழம்பு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் மேலே வந்ததுனாலே உங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கருவாடு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், காய்கறிகள் கருவாடு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு சூடான சாப்பாடில் நான் போட்டு காட்டுறேன். நான் சூடாக சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்காக. எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வந்தால் தான் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கலர் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோமான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடில் சேர்க்கும் போது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக உப்பு சேர்த்து சாப்பிடுங்க, ஏன்னா நம்ம கருவாட்டுக்காக குழம்புல கம்மியாக தான் உப்பு போட்டிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.